வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோவில் நம்மளுடைய வருமானத்துக்குள்ள நம்மளுடைய எல்லா செலவுகளையும் முடிக்கிறதுக்கும் பணம் சேமிக்கிறதுக்குமான வழிகளை தான் பார்க்க போகிறோம். இதுவுமே மணி சைக்காலஜியோட ஒரு கண்டினியூஷன் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட மைண்ட் செட் நம்ம எப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வருமானத்துக்குள்ள எல்லா செலவுகளையுமே முடிச்சிடலாம். அது குறைஞ்ச வருமானமாக இருக்கட்டும், அதிக வருமானமாக இருக்கட்டும், எல்லாருடைய பிரச்சனையுமே என்ன அப்படின்னா வாங்குகிற சம்பளம் எனக்கு பத்தவே மாட்டேங்குது, வாங்குகிற சம்பளம் பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக வாங்குகிற சம்பளத்துக்கு மீறி செலவு நான் கடன் வாங்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பிரச்சனையுமா இருக்குது. ஆனால் இந்த வீடியோவில் நான் ஒரு 10 விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த 10 விஷயத்தையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்மளுடைய வருமானத்துக்குள்ள பணத்தையும் என்ன செய்ய முடியும், செலவு பண்ணிவிட்டு பணத்தையும் சேமிக்க முடியும். ஸோ இதுதான் நம்மளுடைய கண்டென்ட் இந்த வீடியோவில். வாங்க இப்போ நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வருமானத்தை காட்டிலும் நம்ம செய்யக்கூடிய செலவு மீது தான் நம்மளோட கவனம் இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த வீடியோவோட கண்டென்ட் என்ன, என்னோடய வருமானத்துக்குள்ளே என்னோடய செலவு செய்கிறது எப்படி அப்படின்னு. அப்போ நம்மளோட செலவு வருமானத்தை பற்றியே இருக்கக்கூடாது. வருமானத்தை பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மொதல் நாள் சம்பளம் வாங்குறப்ப இவ்வளோ பணம் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு குறைஞ்ச வருமானமே இருந்தாலும் சரி இவ்வளோ பணம் இருக்குல்ல, இது பண்ணலாம் அது பண்ணலாம் இது பண்ணலான்னு சொல்லிட்டு தேவையில்லாத செலவுகள் நம்மளால் கண்டிப்பாக செஞ்சுருவோம். ஆனால் பொதுவாக நம்மளுடைய கவனம் செலவு என்ன செலவு நம்ம பண்ணுறோம், நம்ம செய்யக்கூடிய செலவில் நம்மளோட கவனத்தை வச்சுக்கணும். என்ன அப்படின்னா இந்த செலவு அவசியமானதா, எதெல்லாம் அனாவசியம், அவசியமான செலவுகளை மட்டும் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பண்ணக்கூடிய செலவுக்கு மேலேயே நம்மளோட கண் இருக்கணும். ஏற்கனவே பண்ண எல்லா செலவுகளையும் எடுத்து புரட்டி பார்க்கணும். அது எதெல்லாம் அனாவசிய செலவுகள் பண்ணியிருக்கோம், எது அவசிய செலவுகள் பண்ணியிருக்கணும். ஸோ நம்மளுடைய தாட் முழுக்க முழுக்க செலவு பக்கத்து திரும்பணும். செலவை நான் ஸ்மார்ட்டாக பண்ணணும், நான் செலவழிக்கிறத ப்ராப்பராக பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை நீங்கள் நம்மக்கிட்ட டெவலப் பண்ணிக்கிட்டாலே நம்ம வருமானத்துக்குள்ளே பாதி செலவை முடிச்சிடலாம். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா தற்போதைய பொருளாதார நிலையை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ என்னோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, எனக்கு மாதம் எவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிற அந்த நினைப்புக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன செய்யணும், மாதத்துக்கு என் வீட்டுக்கு அவசிய செலவுக்கு எவ்வளோ வருது, எனக்கு எந்த அனாவசிய செலவுமே இல்லை, நான் பண்ணுறது எல்லாமே அவசிய செலவுகள் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு என் குடும்பத்துக்கு எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்களை யாராவது கேட்குறாங்க உங்கள் மாத செலவுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னா எனக்கு 15,000 இருந்தால் எல்லா செலவுகளையும் நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா செலவுக்கு எவ்வளோ ஆகுதுங்கிற தெளிவான கணக்கு நமக்கு வேணும். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன அனாவசிய செலவுகள்லாம் பண்ணியிருக்கோம் அந்த ரெக்கார்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் நம்மக்கிட்ட எவ்வளவு சேமிப்பு இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட ஆல்ரெடி சேமிப்பு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம செலவு பண்ணுறத ப்ராப்பராக பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம செலவை கம்மியாக பண்ணிவிட்டு சேமிப்பை அதிகப்படுத்துவோம். அதே மாதிரி எமர்ஜென்சி ஃபண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் நம்மளோட செலவை ப்ராப்பராக பண்ணுவோம், வருமானத்துக்குள்ளேயும் பண்ணுவோம். மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், டைம் இன்கம் ரேஷியோ கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஒரு நாளைக்கு அவரோட வருமானம் எவ்வளவு, அப்போனா 1 மணி நேரத்துக்கு நம்ம எவ்வளோ வருமானம் சம்பாதிக்கிறோம், ஒரு நிமிஷத்துக்கு நம்மளோட வருமானம் எவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன் நம்ம இந்த மாதிரி நம்மளுடைய எவ்வளோ மணி நேரத்துக்கு நம்மளோட சம்பளம் எவ்வளவு, ஒரு நிமிஷத்துக்கு நம்மளோட வேல்யூ எவ்வளவுன்னு ஏன் நம்ம கணக்கு பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட 1 மணி நேர வருமானம் 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஒரு நாளைக்கு நான் 8 மணி நேரம் வேலை பார்க்குறேன், எனக்கு 800 ரூபா ஒரு நாள் சம்பளம்னா 1 மணி நேர வருமானம் 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்க போகிறேன், ஒரு பொருள் நான் வாங்க போகிறேன், அதோட ரேட்டு 100 ரூபா அப்படின்னா அது அவசிய செலவாக இருந்தால் ஓகே. ஒரு அனாவசிய செலவுன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட 1 மணி நேரம் சம்பளம், நான் 1 மணி நேரம் உழைச்சாதான் இந்த 100 ரூபாயை நான் சம்பாதிக்க முடியும். இப்போ இந்த பொருளை வாங்கணும்னா எனக்கு நான் 1 மணி நேரம் உழைக்கணும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணணும். அப்போ கம்பேர் பண்ணணும். அப்போ அவசிய செலவுகள் மட்டும்தான் பண்ணுவோம், அனாவசிய செலவுகள் அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிடும். இப்போ உங்களோட 1 மணி நேர வருமானம் அதிகமாக இருக்க பட்சத்தில் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்த வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா கம்மியாக வருமானம் வாங்குறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதனால தான் நம்மளோட 1 மணி நேர வருமானத்தை கணக்கு பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம 1 மணி நேரம் அப்போ நம்மளோட உழைப்போட அருமை அப்போ தான் நமக்கு தெரியும். ஓகே, இப்போ இதுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுறலாம் அப்படின்னு நம்மளோட செலவுகள் ப்ராப்பராக ஒரு முறையான ஒரு ஃபார்மெட்டுக்குள்ளே வரும். நாலாவது விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளோட குடும்பம் நம்மளை நம்பி தான் இருக்குது அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ்க்குள்ளே வரணும். இப்போ என்னோடய வருமானம் கம்மி தான், நான் செலவு அதிகமாக பண்ணுறேன், ஆடம்பர செலவு பண்ணுறேன் அப்படின்னு நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் யோசிக்கணும்,
நம்மளோட குடும்பம் என்னை நம்பி தான் இருக்குது, என் குடும்பம் என்னை நம்பி இருக்குது. அப்படிங்கிறப்ப இப்போ என்னால் வருமானத்தை பெருக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கேன். சேமிப்பும் பண்ணணும், என் குடும்பம் என்னை நம்பி இருக்கிறதுனால நான் தான் செலவும் பண்ணணும், நான் தான் சேமிப்பும் பண்ணணும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம குடும்பத்து மேலே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து செலவை ப்ராப்பராக செய்வோம். அவங்களுக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வைக்கணும், எனக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சேமிக்கிறதுக்கு ஒரு முயற்சியை எடுப்போம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வருமானத்துக்குள்ளே நம்மளோட செலவை சுருக்கிறதுக்கு எல்லா விதமான முயற்சியும் எடுப்போம். இதெல்லாமே நம்மளோட தாட் ப்ராசஸ் தான். நம்ம ஃபேமிலியை நினைக்கணும், குழந்தைங்களை நினைக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட அனாவசியமான ஸ்பெண்டிங் ஹேபிட் கம்மியாயிடும். ஸோ அவசிய செலவுகளை குறைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. 5வது விஷயம் பார்த்திங்கன்னா, அதிகமாக பணம் செலவு செஞ்சாதான் நம்மளை வாழ்கிற வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை அப்படிங்கிறது உண்மையே இல்லை. அது உண்மை இல்லைங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இப்போ ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு 30,000 சம்பாதிக்கிறேன். 30,000 சம்பாதிக்கிறேன்னா 10,000 நான் போய் தேவையே இல்லாமல் ஒரு ஷாப்பிங் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு சந்தோஷம் கிடச்சிருமா, நான் இன்றைக்கி 10,000 ஷாப்பிங் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷப்படுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பிங் பண்ண பொருள் நமக்கு யூஸே ஆகலை, சும்மா கிடக்குதுன்னா அப்போ கண்டிப்பாக அந்த நேரம் நம்ம ஃபீல் பண்ணுவோம், ஆகா இந்த 10,000 நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு. அப்போ தான் நீங்கள் என்ன செய்யணும், உண்மையான நமக்கு சந்தோஷம் எது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஃபேமிலிக்காக நம்ம சேர்த்து வைக்கணும், நம்ம பசங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும், அவங்க நினச்ச மாதிரி கோர்ஸ் அவங்கள படிக்க வைக்கணும், அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொண்டு வரணும், நம்மளும் ஒரு நல்ல எதிர்காலத்தை, ஒரு ரிட்டைர்மெண்ட் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணணும், பல இடங்களை சுற்றி பார்க்கணும். அப்படி அந்த மாதிரிலாம் நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணணும்னா நமக்கு பணம் தேவை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பணத்தை நம்ம சேமித்து அதெல்லாம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நம்ம மனசுக்கு தெரியப்படுத்தணும். நான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணாதான் எனக்கு உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறது பொய் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இது முக்கியமான விஷயம். நம்மளோட செலவு நம்மளோட வருமானத்துக்குள்ளே கண்ட்ரோல் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திங்கிங், நம்மளோட தாட்ஸ் ரொம்ப முக்கியம். எப்போனா ஒவ்வொரு செலவு பண்ணும் பொழுதும் நான் பணத்தை எடுத்துகிட்டு ஒரு செலவு பண்ண போகிறேன்னா இது அவசிய செலவா அனாவசிய செலவா இதை திங்க் பண்ணணும். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணிட்டாலே நிறையா விஷயம் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஏன்னா நமக்கு தெரியும் நமக்கு எது அவசியம் எது தேவையில்லை அப்படின்னு. சில சமயம் நம்ம என்ன செய்வோம், ஒரு கடைக்கு போவோம், தேவையே இல்லாமல் ஒரு பொருளை பார்த்து அட்ராக்ட் ஆகி வாங்கிடுவோம். அந்த நேரம் நீங்கள் யோசிக்கணும், இந்த அட்ராக்ட் ஆகி நம்ம இந்த பொருளை வாங்குகிறோமே இது அவசியமாக நீ யோசித்து அதை வச்சுட்டு வந்துடணும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு செலவு செய்யும் பொழுதும் நம்ம கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் டைம் எடுத்து நீங்கள் சிந்திங்களேன், ஆட்டோமேட்டிக்காக ஓகே இது தேவையில்லைன்னு வச்சுருவீங்க. இதை நான் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நானுமே நிறைய இடத்துக்கு போவேன், நமக்கு பிடிச்சிருந்த பொருளாக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும், பட் அது அழகுக்காக தான் வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி அதை எடுத்துருவோம், பில் போடலாம் போயிடும். அப்புறம் யோசித்து பார்ப்பேன் இது தேவையில்லை அப்படின்னு ஒரு நிமிஷம் சிந்திச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உண்மை புரிஞ்சிடும், டக்குன்னு வச்சுட்டு வந்துடுவேன். அதே மாதிரி 7வது விஷயம் பார்த்திங்கன்னா, எனக்கு வருமானம் கம்மி, ஆனால் நான் ஒரு நல்ல ஹை லைஃப் ஸ்டைல் வாழ்ந்தால் தான் மற்றவங்க என்னை மதிப்பாங்க, மற்றவங்க என்னை பாராட்டுவாங்க, மற்றவங்களுக்கு முன்னாடி நான் நல்லா இருந்து காமிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் வருமானத்துக்கு மீறி தான் நீங்கள் செலவு செய்வீங்க, வருமானத்துக்குள்ளே சுருக்க மாட்டீங்க. இப்போ எனக்கு கம்மியான வருமானம் இருக்குன்னா என்னோடய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்லேருந்து என்னோடய எல்லா லைஃப் ஸ்டைலுமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்காது, பட் டீசெண்டாக இருக்கலாம், பட் காஸ்ட்லியாக இருக்காது. நான் 200 வாட்சும் கட்டலாம், 2000 வாட்சும் கட்டலாம். நான் 2000 வாட்ச் கட்டினா தான் மற்றவங்க என்னை மதிப்பாங்க, என்னோடய கலீக்ஸ் என்னை மதிப்பாங்கன்னா அப்படின்னு நினச்சிங்கன்னா என் வருமானத்துக்கு மீறி பணம் செலவாயிட்டு தான் இருக்கும். என் லைஃப் ஸ்டைலை பார்த்து யாருமே பொறாமப்படுற மாதிரி இருக்கணும், ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கணும்னா நான் நினைக்கக்கூடாது. அதுக்குன்னு ஒரு காலம் வரும், அப்போ நான் பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு வருமானம் கம்மியாக, அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒழுக்கமாக இருக்கணும், டீசெண்டாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும்னு நினைக்கலாமே ஒழிய நம்மளை பார்த்து மற்றவங்க இன்ஸ்பயர் ஆகணும், நம்ம ஆடம்பரமாக இருக்கும், இவன் செம்மையாக பணக்காரன் போல் அப்படின்னு நம்ம ஷோ ஆஃப் பண்ணாதான் நம்மளை மதிப்பாங்க அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸை எடுத்து போட்டுருங்க. அப்படி நீங்கள் நம்ம நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வருமானத்துக்கு மீறி செலவு செஞ்சு கடனில் சிக்கிடுவோம். 8வது விஷயம் பார்த்திங்கன்னா, ரொம்பவே மிடில் கிளாஸ் செய்யக்கூடிய தப்பு. நமக்கு ஒரு செலவு பண்ணணும் அப்படின்னா என் பணம் இருக்கா, என்கிட்ட இருக்கிற பணத்துக்குள்ளே அந்த செலவு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் செய்வேன். என் சொந்த பணத்தை நான் செலவு பண்ணணும். இல்லை எனக்கு ஒரு செலவு வருது, அந்த செலவுக்கு நான் கடன் வாங்கி தான் அந்த செலவை பண்ணணும் அப்படின்னா அந்த செலவு பண்ணாதீங்க.
ஏன் தெரியுமா? நான் கடன் வாங்க மாட்டேன், என்கிட்ட பணம் இருந்தால் அந்த செலவு பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்ககிட்ட பணம் இருக்குது, ஒரு செலவு வருது, அந்த செலவு அவசியமாக இருந்தால் மட்டும்தான் பண்ணுவீங்க. அனாவசியமாக இருந்தால் கண்டிப்பாக பண்ண மாட்டோம். அப்போ என் பணத்தை மட்டும்தான் நான் செலவழிப்பேன், கடன் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கொள்கையோடு இருக்கிறப்ப நீங்கள் அனாவசிய செலவு பண்ண மாட்டீங்க. இப்போ நீங்கள் யோசித்து பாருங்களேன், எதுக்காக நம்ம கடன் வாங்குவோம்? அனாவசிய செலவுக்கு தான் வாங்குவோம். எடுத்துக்காட்டாக இப்போ நம்ம வீட்டில் ஒரு சின்ன டிவி இருக்கும், வேறு யாராவது நம்ம ஃப்ரெண்டோ யாரோ ஒரு ஸ்மார்ட் டிவி வாங்கியிருப்பாங்க, நமக்கு உடனே ஆசை வரும் இந்த டிவி வாங்கலாமேன்னு. ஆனால் நம்மக்கிட்ட காசு இருக்காது, அப்போ தான் இஎம்ஐ ஆப்ஷனுக்கு போகும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் உங்ககிட்ட பணம் சேர்த்து வச்சு நீங்கள் வாங்குறது தப்பே கிடையாது. ஆனால் பணம் இல்லை, பட் ஆனால் என்னோடய ஆசையை நிறைவேற்றணும், அவங்களுக்கு முன்னாடி நான் ஷோ ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போ கடன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இஎம்ஐங்கிற பேரில் உங்களோட செலவு இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட வருமானத்துக்கு மீறி தான் நீங்கள் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். எனக்கு தேவையான பொருள் எனக்கு வேணும்னா நான் தேவையான பணத்தை நான் சொந்தமாக சேமித்து வாங்கணும். கடன் வாங்கி வாங்கினேன்னா செலவு வருமானத்துக்குள்ளே என்னால் கண்டிப்பாக செலவை குறைக்க முடியாது. 9வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, என்னென்ன இலவச சலுகைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்திக்கணும். இதுவுமே நான் வேறு ஒரு வீடியோவில் ஒரு பாயிண்ட்டாக சொல்லியிருக்கேன். இதை வந்து நம்ம கூச்சப்படக்கூடாது. எத்தனையோ இலவச சலுகைகள் நமக்கு நிறையா கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரேஷன் கடையில் கூட இலவசமாக அரிசி கிடைக்குது இல்லையா, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சின்ன விஷயம். ஆனால் நம்ம லைஃப்பில் நம்ம வாழ்கிற நம்மளோட நாட்டில் என்னென்ன இலவச சலுகைகள் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்னலாம் இலவச சலுகைகள் நம்ம பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுங்க. எங்களுக்கு வேணுங்கிறத நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம், வேணாங்கிறத நாங்கள் விட்டுறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க. உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா கேளுங்க, நான் என்னென்னலாம் இலவசமாக கிடைக்குதுன்னு ஒரு வீடியோ போடுறேன். அப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல. வேணும்னா நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேணாம் அப்படின்னா நமக்கு தேவைப்படுறத மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்காக டெடிக்கேட்டடாக இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் இல்லை இந்தியாவில் இருக்கோம், என்னென்ன இலவச சலுகைகள் கிடைக்குது அப்படிங்கிறத வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன். அடுத்து 10வது விஷயம், ஃபைனல் விஷயம், இது ரொம்பவே முக்கியமான விஷயம். வாழ்க்கையில் சிக்கனத்தை கடைப்பிடிக்கிறவங்களாக இருக்கட்டும், இல்லை சேமிப்பின் அருமையை உணர்ந்தவங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி உள்ளவர்களோட நம்ம நட்பு பழகணும், அவங்களோடையே நம்ம இருக்கணும். இந்த மாதிரி ஆட்களை நம்ம ஃப்ரெண்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து வேறு எந்த விதத்துலையுமே நம்ம நெகட்டிவாக இன்ஸ்பயர் ஆகாமல் அவங்கள பார்த்து பாசிட்டிவாக இன்ஸ்பயர் ஆகி இன்னும் நம்மளோட வருமானத்துக்குள்ளே செலவை சுருக்கிறதுக்கு நிறையா நமக்கு ஐடியாஸ் கிடைக்கும், நம்ம மைண்ட் செட்டும் மாறும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஆடம்பரம் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு நமக்கு இருந்தாங்கன்னா நமக்கும் அந்த ஆடம்பர பழக்கம் பழகிடும். ஸோ நம்மளுடைய நட்பு வட்டத்தை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கனத்தை கடைபிடிக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கணும், சேமிப்பின் அருமையை உணர்ந்த நண்பர்களாக இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளோட வருமானத்துக்குள்ளே நம்மளுடைய செலவை சுருக்கிடலாம். நிறைய ஐடியாஸும் நம்ம அவங்ககிட்டேருந்து கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.